நமச்சிவாய வாழ்க. நாம் இன்று மார்ச் மாதத்துடைய ராசி பலனை கன்னி ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் கிரக அடைவுகள் மார்ச் மாதத்தில் எவ்வாறு அமர்ந்திருக்கிறது கிரகங்கள் எல்லாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு சுற்று ராசியிலே கேது பகவான் இடம்பெற்றிருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சனி பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள். சம சப்தம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், புதன் பகவான் இடம்பெற்றிருக்கிறார்கள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதாவது இந்த ராசி என்று சொன்னால் இந்த காலச்சக்கரத்துக்கு 6ஆம் வீடாக வருகிறது. இந்த ராசி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ராசி என்று சொல்லலாம். பேச்சு, வழக்கு, சிந்தனை இவற்றின் அடிப்படையெல்லாம் முதன்மையாளராக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பொதுவாக வக்கீல் அது சிந்தனை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக ஒரு தொழில் அதிபராக வரக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களும் மிகவும் புத்திசாலித்தனமான மனிதர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இந்த இக்கட்டான சூழ்நிலையை அவர்கள் பயன்படுத்துவதில் மிகவும் வல்லவர்களாக இருப்பார்கள். அதாவது ராசிக்கு காலச்சக்கரத்தை 6ஆம் வீடு என்பது வெற்றி வீரியத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலே எவ்வாறு அவர்கள் சமாளிக்கிறார்கள், வெற்றி அடைகிறார்கள் என்பது புதுவிதமான ஐடியாக்கள், புதுவிதமான யோசனைகள் தோன்றக்கூடிய இடமாக இது பார்க்கப்படுகிறது. பார்வை என்று வருவோம். ராசிக்கு பார்வை செலுத்தக்கூடிய இடம் செவ்வாய் பகவானும் குரு பகவானும். ராசிக்கு அதாவது பார்த்திங்கன்னா கன்னி ராசியை செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாகவும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பார்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாகவும், ராசிக்கு 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாகவும் பார்க்கின்ற பார்வை முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு இருக்கிறது. செவ்வாய் பகவானுக்கு 7ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தையும், 8ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாகவும், ராசிக்கு விரயஸ்தானம் 12ஆம் இடத்தை சிம்ம வீட்டை சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும், 10ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செலுத்துகிறார்கள். இந்த பார்வையின் அடிப்படையில் பலன் மாறுபடுகிறது என்று வருகிறது. ஒரு சேர பார்வை என்று வைத்துக்கொண்டால் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் கன்னிராசியை பார்ப்பது இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஒரு சேர பார்வை சுபரும் அசுபரும் பார்க்கக்கூடிய இடம் ராசிக்கு 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்ப்பது மிகவும் அற்புதமான பார்வையாக பார்க்கப்படுகிறது. மற்றொரு பார்வை என்று வைத்துக்கொண்டால் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வை செலுத்துகின்ற இடத்தின் அடிப்படையில் லாப நஷ்ட அமைப்பு ஏற்படுகிறது என்பதை பொதுவான ரீதியான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. சரி, இந்த தன்மை ஒவ்வொரு ராசியினுடைய தன்மைக்கு எவ்வாறாக பார்க்கப்படுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ராசியின் பொதுத்தன்மையை பார்த்தாகிவிட்டது. 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு இந்த மாதத்தில் பண வரவு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கப்பட்டால், செவ்வாய் அதாவது பார்வைனா சுக்கிர பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதினாலும், ராசியினுடைய அதிபதி இணக்கம் பெற்று காணப்படுவதனாலும் கூட இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான், குரு பகவான் பரிவர்த்தனை மிகவும் ஒரு அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. வரவு என்று ஏற்பதில் மிகவும் வரவுத்தன்மை இந்த மாதத்தில் மிக அதிகமாக கொடுக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் விரயம் அதற்கு தகுந்தாற்போல் வருகிறது. சரி, 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பம் என்று வகித்து கொண்டால், குடும்பத்தினுடைய அந்த இடம் என்று வந்தால் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம், சுகபோகமான வாழ்க்கை, இன்பச் சுற்றுலாக்கள், இது போன்ற எல்லாம் சம்பவத்தை ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மங்களகரமான காரியத்திற்கு செல்லுதல், கோவில் வழிபாடுக்கு செல்லுதல், இது போன்ற அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக குடும்பம், தனம், வாக்கு என்று வைத்துக்கொண்டால் இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள், அதை சொல்லக்கூடிய சொல்லுக்கு செயலாற்றக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறதா என்று பார்த்தால் மிகவும்
அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. சொல்லக்கூடிய செயலை நிறைவேற்றக்கூடிய தன்மை அங்கு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. 3ஆம் வீடு என்று வரும்போதத்தில் முயற்சி, விடாத்தன்மை இவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால், குரு பார்வையின் அடிப்படையில் பார்க்கப்படும் பொழுது மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானுடைய பார்வையும் அங்கு இடம்பெறுகிறது. ஆகவே வெற்றியை தரக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். 4ஆம் வீடு என்று வந்தால் சுகபோகமான அமைப்பு, முதலீடு, தாய் ஸ்தானம் என்றெல்லாம் பார்க்கப்படும் பொழுது முதலீடு ஏற்படுகிறதா என்று ஏற்பட்டால் செவ்வாய் பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது முதலீடு நல்ல நிலையில் ஏற்படுகிறது என்பது எடுத்து காட்டுகிறது. நிலம், தங்கம் போன்றவற்றில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. தாயார் ஸ்தானத்திற்கு தாயாருடைய உடல்நிலை மிகவும் அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. சுகஸ்தானம் என்று வண்டி, வாகனங்கள், சுகங்கள் அடிப்படையில் இவர்களுக்கு மிகவும் மேலோங்கிய நிலையாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் வீடு கௌரவம், குழந்தை பாக்கியம், குழந்தைகளுடைய நிலை என்று எடுத்துக்கொண்டால் கௌரவம், குழந்தை பாக்கியம், குலதெய்வம் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த வீடு மிகவும் அற்புதமான வீடாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் பகவானுடைய பார்வை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. 5ஆம் குழந்தைகளுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை படும் பொழுது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமான குதூகலமான வாழ்க்கை, கல்வியில் மேன்மை ஏற்படுதல் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த 5ஆம் இடம். புதுமண தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த இடம்தான். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இடமும், இந்த ஜாதகருக்கு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இடமும் அந்த இடம்தான். அந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் அற்புதமான குறும்பார்வை இருப்பதனால் இவருக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் ஒரு நன்மை கலந்த மாதமாகவே பார்க்கப்படுகிறது. 6ஆம் வீடு வரும் பொழுது 6ஆம் வீட்டிலே சனி பகவானும் விரையாதிபதியும் சேர்க்கை பெற்று இருக்கும் பொழுது அங்கு சனி பகவான் வெற்றியை தருகிறார். 12ஆம் வீடு சூரியன் அங்கு கலந்து இருக்கும் பட்சத்தில் செலவினத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் பகவானுடைய திரிகோணத்திலே இருக்கும் பொழுது மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர பகவான் சமசப்தம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். சுக்கிர பகவான் 7ஆம் இடம் அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும், பரிவர்த்தனையின் மூலம் மிகவும் அற்புதமான நிலையை கொண்டக்கூடிய பெண்ணாகவும் அமையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாலினங்களுடைய திருமண வாழ்க்கை நிச்சயிக்கப்படுகிறது, உறுதி செய்யப்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. பணவரவு பொருளாதாரத்திலே மேலக்கூடிய வகையிலும், உறவினர்களுடைய வகையில் உறவுத்தன்மை மேன்மைகளுடைய அமைப்பையும், அரசியல்வாதிகளுக்கு இந்த இடம் சுக்கிர பகவான் நிலை பெற்று காணப்படுவார். பொது மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கக்கூடிய நிலை மேலோங்கிய நிலையாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நண்பர்களுடைய இடம் ஆக பார்க்கப்படும் பொழுது, நண்பர்களுக்கு இடம் என்று வரும் பொழுது பரிவர்த்தனை மூலம் நட்பு நிலை கூடுகிறது என்று எடுத்து காட்டுகிறது. 8ஆம் இடம் வரும்பொழுது செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே இடம்பெற்று காணப்படுவதனாலும் அங்கே காணப்படுகின்ற நிலை செலவினத்தையும் கூட்டுகிறது. அங்கு 8ஆம் இடம் 10ஆம் இடத்திலே வரும்பொழுது அங்கு கர்மஸ்தானத்தை இடம்பெறுவதால் நோய் நொடியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் அல்லது மருத்துவமனை செல்பவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் என்பது எடுத்து காட்டுகிறது. 9ஆம் இடம் என்பது குரு பகவான் இருக்கக்கூடிய இடம். அந்த குரு பகவானுடைய நிலை நல்ல நிலையாக அமைகிறது, பரிவர்த்தனையாக அமைகிறது. ஆகவே வெற்றியையும் வீரியத்தையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது. 10ஆம் வீடு என்பது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்தினுடைய அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று காணப்படுவதனாலும் கூட இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், ராகு, புதன் பகவான் அங்கே பரிவர்த்தனை நிலை இவற்றின் மூலம் பொருளாதார மேலோங்கிய நிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் பொற்காலமாகவே பார்க்கப்படுகிறது. மார்ச் மாதத்தினுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான காலமாகவே பார்க்கப்படுகிறது. 11ஆம் வீடு என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான வாரம், அதாவது லாபம் தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திர பகவானுடைய வீடு. இந்த மாதத்திலே கிரகநிலை நல்ல நிலையாக அமையப்படுவதனால் 11ஆம் வீட்டிலுடைய நிலை லாபத்தினுடைய கூட்டக்கூடிய நிலையாகவும் வருகிறது. 12ஆம் வீடு அதாவது செலவு செய்யக்கூடிய ஸ்தானமாகவும் விரயஸ்தானமாக வருகிறது. நல்ல விரயமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்திலே மிகவும் அற்புதமான விரயத்தின் மூலம் நன்மையும் ஏற்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக மார்ச் மாத நிலை என்று வைத்துக்கொண்டால் மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. பொருளாதாரம் மேம்படுகிறது. குழந்தை பாக்கியத்தினுடைய குதூகலமாக வாழ்க்கையும்,
புதுமண தம்பதியர்களுக்கு புதுமண திருமணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும், பொருளாதாரத்தை கூட்டிக் கொள்ளக்கூடிய அமைப்பையும் மிகவும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பொற்காலகமாக பார்க்கப்படுவதனால் நல்ல நிலையாக வாழக்கூடிய அமைப்பு. இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நமச்சிவாய வாழ்க.